நான் பாட்டு சிவனேன் ரோட்ல நடந்து போயின்னு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பார்ட்டி போயின்னு இருக்கு. சரி உள்ள வந்து தான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு புடி போஸ்ட் போலான்னு பின்னாடி சமையலுக்கு போய் பார்த்தா சுட சுட பிரியாணி சிக்கன் 65 ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இதுக்கு மேலே இங்கே நின்று தான் கண்டுபிடிச்சுவாங்க. டேரக்டா டைனிங் ஹால் உள்ள போயிட்டேன். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இப்பதான் எல்லாத்தையும் ரெடியே பண்றாங்க. நம்ம தான் சீக்கிரம் வந்துட்டோம் போல. புயல் வேகத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு தரமா செய்யறது யாரா இந்த கேட்டரிங்னு பார்த்தா தான் தெரியுது. ஜெய் கணேஷ் கேட்டரிங் இது. உங்களை பத்தி சொல்லவா வேணும். வெஜ்லயும் நான்வெஜ்லயும் அடிச்சு நவுத்துவாங்க இவங்க பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருக்க எல்லா ஈவெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்றாங்க. எவ்வளவு பெரிய ஈவெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அது வெஜ்ஜா இருந்தாலும் பரவாயில்ல, நான்வெஜ்ஜா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் தாராளமா தரமாவே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. சரி எவ்வளவு நாள் தான் பேசணும் இருக்கு தெரியும். சீக்கிரம் சாப்பிட உட்காரணும். நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்களேன் இந்த ரைஸ் இருக்கே, சிக்கன் பீஸ்லாம் செம்மையா வெந்திருக்கு. நம்ம எல்லாரோட வழக்கமான ரைத்தாவையும் சிக்கன் 65 சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட். இவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில ஃபுட் ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி தருவாங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலே ஸ்கிரீன்லயே கொடுத்துக்கிறேன். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு தெம்பா வீட்டுக்கு போக வேண்டியதான்.